Shana, good afternoon. ஓகே. நம்ம 9th ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து. இது 8th நம்ம பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம அப்படியே அடுத்து 9th ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 9th புக் ஷேர் பண்றேன். தர்ஷனா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டீங்களா? குட் ஆஃப்டர்நூன் மேகலா, குட் ஆஃப்டர்நூன். நம்ம 9th ஸ்டார்ட் பண்ணுவோம். யாராவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு புக் ஷேர் பண்றேன்.
தமிழ் இருக்குடா. ஆனா எல்லாருக்கும் தமிழ் ஓகேவா? இருக்கிற எல்லாருக்கும் தமிழ் ஓகேன்னா தமிழ் புக்கே ஓப்பன் பண்றேன். ஓகே. அது நீங்க இங்கிலீஷ் மீடியமும் இருப்பீங்க இல்லையா? அதனால இங்கிலீஷ் புக் குடுத்துட்டு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் தமிழ் ஓகேன்னா தமிழ் புக் ஓப்பன் பண்ணலாம். ஓகேயா? ஓகேன்னா சொல்லுங்க. தமிழே ஓப்பன் பண்ணிருவோம். இங்கிலீஷ் புக்கும் ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கு. உள்ள லோட் ஆகவே மாட்டேங்குது. சொல்லுங்க. சொன்னீங்கன்னா தமிழ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே. நான் தமிழ் புக் ஓப்பன் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் நீங்க கேளுங்க. ஓகேயா? தமிழ் புக். ம். புக் வந்து லோட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நான் அதுக்குள்ளேயும் புக் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேயா? ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ்.
ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? விசிபிளா இருக்கா? ஸ்டார்ட் பண்ணுமா? நம்மளுக்கு தேவையானது மட்டும் பார்த்துட்டே போலாம். ஓகேயா? இந்த மாதிரி சம், இந்த மாடல்ல நம்மளுக்கு சம் கேட்பாங்க இல்லையா? இப்ப பாருங்க, ஒரு பள்ளியில எல்லா மாணவர்களும், எடுத்துக்காட்டு 1.30 இந்த கணக்கு பாருங்க. ஒரு பள்ளியில எல்லா மாணவர்களும் வளைகோல் பந்தாட்டம், ரைட்டா? ஸோ அவங்களுக்கு தெரியல வளைகோல் பந்தாட்டம்னா என்னது, இந்த ரிங் பால் சொல்லுவாங்கல்ல அது. அதே மாதிரி மட்டை பந்தாட்டம், ரைட்டா? மட்டை பந்தாட்டம்னா உங்களுக்கு தெரியும்ல, ஹாக்கி. ஓகே, இது ரெண்டு விளையாடுறாங்க. அப்போ 300 மாணவர்கள் வலைபந்தாட்டத்தையும் 250 மாணவர்கள் மட்டை பந்தாட்டத்தையும் விளையாண்டாங்க அப்படின்னோம்னா 110 மாணவர்கள் இரண்டையும் விளையாடுகிறார்கள் எனில் எத்தனை மாணவர்கள் வளைகோல் பந்தாட்டம் மட்டும் விளையாடுகிறார்கள் கேள்வி. மட்டை பந்தாட்டம்னா கிரிக்கெட், வளைகோல் பந்தாட்டம்னா என்னது, ஹாக்கி இல்லையா? ரைட். இப்ப கேள்வி கவனிங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சிலர் ஹாக்கி விளையாடுறாங்க, சிலர் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஓகே, அவ்வளவுதான். அதுல 300 பேர் ஹாக்கி, 300 பேர் ஹாக்கி விளையாடுறாங்க, 250 பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ரெண்டுமே விளையாடுறவங்க 110 பேர். ஓகே, இப்ப இதுல கேள்வி என்னன்றதை நம்மளுக்கு பார்க்க போறோம். எத்தனை மாணவர்கள் வளைக்கோல் மட்டும் விளையாடுறாங்க, அதாவது ஹாக்கி மட்டும் விளையாடுறாங்க, எத்தனை மாணவர்கள் மட்டைப்பந்து மட்டும் விளையாடுறாங்க, கிரிக்கெட் மட்டும் விளையாடுறாங்க, பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்கள் எத்தனை பேர், இது கேள்வி. இது இந்த ஒரு டயராம்ல நம்ம பண்ணிடலாம். ஓகே, இந்த இதுக்கு டயராம் போட்டே பண்ணுங்க, தப்பு கிடையாது, ரைட்டா? ஸோ இப்போ 2 டயராம் போடுறோம், 2 வட்டம் போடுறோம். ஒன்றை வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டோம், ஹாக்கின்னு எடுத்துக்கிட்டோம், இன்னொன்று வந்து கிரிக்கெட்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ இதுல இது மட்டும் விளையாடுறவங்க 300 பேர் எழுதிட்டோம், கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க 250 பேர், ரெண்டுமே விளையாடுறவங்கள நடுவில் எழுதிடுறீங்க. இப்ப இந்த 110 இதுல இருந்து கழிச்சிடும், அதாவது இதுல பாதி தானே இந்த 110 இதுல இருக்கிறாங்க, அந்த 110 பேரை இதுல இருந்து கழிச்சிட்டீங்க அப்படின்னோம்னா ஹாக்கி மட்டும் விளையாடுறவங்க 190 பேர், ஹாக்கி மட்டும் 190 பேர். அதே மாதிரி கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க 140 பேர், ரெண்டு விளையாடுறவங்க 110 பேர். மொத்த மாணவர்கள் கிடைச்சிருச்சா? இது ஹாக்கி மட்டும் விளையாடுறவங்க, இது கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க, இது ரெண்டும் விளையாடுறவங்க, ரைட்டா? ஸோ அப்போ மொத்தமா இவங்களை கூட்டோம்னா மொத்த மாணவர்கள் கிடைச்சிரும். அப்ப என்ன கிடைக்கும் எங்களுக்கு, 150 200 250 250 பிளஸ் ஒரு 150 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இல்லையா? ஸோ மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 440. இப்ப அதே மாதிரி இந்த கணக்கு செய்யலாமா? ஒரு விருந்துல 60 பேர் கலந்துக்கிறாங்க, ரைட்டா? ஒரு விருந்துல 60 பேர் கலந்துக்கிறாங்க, அதுல 35 பேர் வெண்ணிலா சாப்பிடுறாங்க, 50 பேர் வந்து சாக்லேட் பிளேவர் சாப்பிடுறாங்க. அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு வகை பனிக்குலனாச்சும் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்பதான் கேள்வி கேட்கிறாங்க, வெண்ணிலா சாக்லேட் 2 வகை பனிக்குலையும் எடுத்துக்கொண்டவர்கள் யார்? வெண்ணிலா பனிக்குள் மட்டும் எடுத்துக்கொண்டவங்க யாரு? சாக்லேட் பனிக்கோல் மட்டும் எடுத்துக்கிட்டவங்க யார் அப்படின்னு கேட்கறாங்க, சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும் எடுத்துக்கிட்டவங்க யாருன்னு கேட்கறாங்க. ரைட். மொத்தமா எத்தனை பேர், 60 பேர் கலந்துக்கிறாங்க, டோட்டல் மெம்பர் வந்து 60 பேர். ஓகே, ஸோ மொத்த மெம்பர் வந்து 60.
டோட்டல் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 60 கொடுத்துட்டாங்க. இப்போ ஒன்று வந்து சாக்லேட் ஐஸ்கிரீமு, ஒன்று வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்துக்குவோம். இது வெண்ணிலா ஐஸ்கிரீமு, இது சாக்லேட் ஐஸ்கிரீம். வெண்ணிலா சாப்பிட்றவங்க எத்தனை பேரும் கொடுத்துட்டாங்க? 35 கொடுத்துட்டாங்க. சாக்லேட் சாப்பிட்றவங்க 50 பேர் கொடுத்துட்டாங்க. ரெண்டும் சாப்பிட்றவங்க இங்கே கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேயா? ரைட். இப்போ இதுலேருந்து இந்த எக்ஸை கழிச்சிட்டேன்னா வெண்ணிலா மட்டும் சாப்பிட்றவங்க இருப்பாங்களா? அதே மாதிரி இதுலேருந்து இந்த எக்ஸை கழிச்சிட்டேன்னா இங்கே சாக்லேட் மட்டும் சாப்பிட்றவங்க இருப்பாங்களா? இப்போ மொத்த பேர் நமக்கு எவ்வளோன்னு தெரியும். 35 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 50 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 60. இதுதான் மொத்த மெம்பர்கள் இல்லையா? ரைட். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்? ப்ளஸ் எக்ஸுக்கும் மைனஸ் எக்ஸுக்கும் கேன்சல் ஆயிரும். 50 ப்ளஸ் 35 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 85 மைனஸ் எக்ஸ் 30. 50 அது 50 30. ரைட். ஓகே. 30 நான் தான் 50 நினைச்சிட்டேன். 30. ஓகே. தேங்க்யூ வீணா, தேங்க்யூ. அப்போ 30 கூட்டணும் அப்படின்னோம்னா 65 ஈக்குவல் டு 60. அப்போ எக்ஸ் வந்து என்ன கிடைக்கும்? 60லேருந்து 65 கழிச்சோம்னா இது மைனஸ் மைனஸ் இல்லையா? அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஓகே. அப்போ நடுவில் இருக்கிற நம்பர் வந்து 5ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ கேள்வி நம்ம சொல்லிடலாமா? வெண்ணிலா சாக்லேட் 2 வகை பனிக்கூழையும் பயன்படுத்துறவங்க எத்தனை பேர்? 5 பேர். நடுவில் 2 பயன்படுத்துறாங்க. நடுவில் இருக்க நம்பர் 5. வெண்ணிலா பனிக்கூழ் மட்டும்னா 35லேருந்து 5 கழிச்சிடலாம். அப்போ 30 பேர். சாக்லேட் பனிக்கூழ்னா 30லேருந்து 5 கழிச்சிருங்க, 25. அவ்வளவுதான். ஓகேயா? இது வட்டம் போட்டு செய்யறதான் சரியா, சீக்கிரமும் செய்ய முடியும், அதே மாதிரி பிழை இல்லாமலும் செய்ய முடியும். அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு கல்லூரியில் உள்ள மாணவர்களை 250 மாணவர்கள் மட்டைப்பந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. 180 பேரு கால்பந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க. 164 மாணவர்கள் வளைகோல் பந்து ஹாக்கி விளையாடுறாங்க. 42 பேரு மட்டைப்பந்து கால்பந்து விளையாடுறாங்க. 38 பேரு கால்பந்து வலைப்பந்து விளையாடுறாங்க. 40 பேர் மட்டைப்பந்து கால்பந்து விளையாடுறாங்க. 16 பேர் 3 விளையாட்டு விளையாடுறாங்க. அப்ப 3 வட்டம் போட்டுருவோமா? 1 2 3. ஓகேயா? இதுல வந்து கிரிக்கெட் ஒன்று ஃபுட்பால், இன்னொன்று ஹாக்கி. ஓகே. இதுல வந்து 240 பேர் மட்டைப்பந்து விளையாடுறாங்க. அப்போ 240 பேர் கிரிக்கெட். ஃபுட்பால் 164. 180 ஃபுட்பால். ஹாக்கி 164. ஓகே. இதுல 3 பேர் விளையாடுறது, 16 பேர் 3மே விளையாடுறாங்க. அதனால நடுவுல இருக்கிறதுல போட்டோம். 16 நடுவுல இருக்கிறதுல போட்டோம். 38 பேரு 42 பேரு ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும். அப்ப 42 இங்க எழுதிடுவோமா? 42. ஓகே. இவங்க 38 வளைகோலும் கால்பந்தும் 38. 40 மட்டை பந்தும் வளைகோலும் விளையாடுறாங்க. ஓகே. இப்ப கேள்விக்கு போயிடலாம். ஒரு கல்லூரியில் உள்ள மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம இந்த 240ல கிரிக்கெட் மட்டும் வேணும் அப்படின்னோம்னா இந்த 3ஐயும் கூட்டி இதுல இருந்து கழிச்சிடணும். அப்ப கிரிக்கெட் மட்டும் எனக்கு வேணும். என்ன பண்ணும்? கிரிக்கெட் வந்து 240 கொடுத்துருக்காங்க. அதுல எதெல்லாம் கூட்டி கழிக்கணும்? 42, இந்த 16, இந்த 40, இந்த 3ஐயும் கூட்டி இதுல இருந்து கழிச்சிடணும். கூட்டினா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 82, 92, 98 கிடைக்குமா? 98. அப்ப 240ல இருந்து 98 கழிச்சிருங்க. கழிச்சா என்ன கிடைக்கும்? 2, 13, 13ல 9 போயிடுச்சுன்னா 4, 1, 142. அப்ப இது மட்டும் எத்தனை பேரு? 142 பேர். கரெக்டா? கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க 142. அதே மாதிரி ஃபுட்பால் மட்டும் விளையாடுறவங்க என்ன பண்ணுவீங்க? 180ல இருந்து எதெல்லாம் கழிப்பீங்க? இந்த வட்டத்துல வருது இல்லையா? இதை ஃபுல்லாத்தையும் கழிச்சிடணும். இந்த வட்டத்துல இருக்கிறது மட்டும் என்னென்ன? 42, 16, 38 கூட்டினோம்னா 80, 80 பிளஸ் 16 96 இல்லையா? 80 பிளஸ் 16 96. 96 180ல இருந்து கழிங்க. என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 4, 17ல 9 போயிடுச்சுன்னா 8, 84 பேர். கரெக்டா? ஓகே. அடுத்து இங்க அதே மாதிரி 164. அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த வட்டத்துல உள்ளது எல்லாத்தையும் இல்ல கழிச்சிருவோம். இந்த வட்டத்துல உள்ளதெல்லாம் கழிக்கணும். அப்ப 164 என்னென்ன கழிக்கிறீங்க? 40, 16, 38 கழிக்கணும் இல்லையா? ரைட். என்ன வரும் கழிச்சோம்னா? 38, 78, 88,
88 பிளஸ் ஒரு 6 என்ன கிடைக்கும்? 94. கரெக்டா? 94 இதுல இருந்து கழிச்சிருங்க. 0. 16ல 9 போயிடுச்சுன்னா 7, 70. ஓகேயா? ரைட். இப்போ எனக்கு கிரிக்கெட் மட்டும் 142 பேரு. ஃபுட்பால் மட்டும் அப்படின்னோம்னா 84 பேரு. ரைட். அதே மாதிரி இது மட்டும், அதாவது ஹாக்கி மட்டும் அப்படின்னு கேட்டோம்னா 70 பேர் இல்லையா? ரைட். மொத்த பேர்னா என்ன பண்ணுவோம்? இந்த 142 கிரிக்கெட் மட்டும் விளையாண்டவங்க 142. ரைட். அதே மாதிரி ஃபுட்பால் மட்டும் விளையாண்டவங்க 84. ஃபுட்பால் மட்டும் விளையாண்டவங்க 84. ஹாக்கி மட்டும் விளையாண்டவங்க 70 பிளஸ் இது ரெண்டும் விளையாண்டவங்க கிரிக்கெட்டும் ஃபுட்பால் விளையாண்டவங்க 42. அடுத்து ஃபுட்பாலும் ஹாக்கி விளையாண்டவங்க 38. ஹாக்கியும் கிரிக்கெட்டும் விளையாண்டவங்க ஒரு 40. மூணுமே விளையாண்டவங்க ஒரு 16. இவங்க எல்லாரையும் கூட்டினேன்னா நான் மொத்த பேர் கிடைச்சிருவாங்க. ஓகேயா? அதே தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? 174. இது 26. நான் 46ன்னு எழுதிட்டேன். சாரி. ஓகேயா? அடுத்து 24. 42 தானே கொடுத்துருந்தாங்க. அவங்க ஃபுல்லாமே 26, 24, 22ன்னு போட்டிருக்காங்க. அந்த 16 எல்லாத்துல இருந்து இந்த 16 சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டாங்க. 42ல இருந்து 16 கழிங்க. ஏன்னா 3 பேர் மொத்தம் வந்துடுறாங்க இல்லையா? அப்ப நீங்க இங்க எழுதும் போது என்ன எழுதணும்? இதை நீங்க கழிச்சு எழுதணும் இல்லையா? அதை நம்ம மறந்துட்டோம் பாருங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 16, 26. அப்ப இந்த இடத்துல 26 வருமா? அதே மாதிரி இதுல இருந்து இந்த 16 கழிச்சு எழுதிக்கங்க. 22. 40ல இருந்து இந்த 16 கழிச்சு எழுதுங்க. 24. அப்ப இந்த இடத்துல இந்த 3 வட்டம் போடும்போது இந்த வட்டத்தையும் நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஓகே? அப்ப இங்கேயும் இதை கழிச்சு கழிச்சு எழுதணும். ஓகேயா? வெரி குட் வீணா, வெரி குட். தேங்க்யூ. ஓகேயா? கழிச்சு கழிச்சு எழுதணும். அப்ப இப்ப கூட்டுங்க. 174, 26, 116, 22, 102, அதே மாதிரி 24 பிளஸ் 16. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 392. ஓகேயா? நீங்க இந்த சம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எடுத்துக்காட்டு 1.33 இன்னைக்கு செய்யும் போது எடுத்துக்காட்டு 1.33 வீட்டுல தனியா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 9th ஸ்கூல் புக். இப்போ இதுல ஒரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒன்றை மட்டும் கேட்குறாங்க. ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது ஒரு மொழியாவது பேசுகிறீர்கள் எனில் 3 மொழிகளும் பேசக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பேரையும் கேட்குறாங்க. அப்புறம் எப்படி எழுதுவீங்க? ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்னு எழுதுவாங்க. 3 பேரும் பேசக்கூடியதுனா என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி. அப்ப இது எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இருக்கு பாருங்க. என் ஆஃப் ஏ யூனியனா என் ஆஃப் ஏ என்னன்றதை எழுதணும். அடுத்து என் ஆஃப் பி, என் ஆஃப் சி, அதுல இருந்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, அடுத்து பி இன்டர்செக்ஷன் சி, அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் சி பிளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்படி நீங்க ஃபார்முலா போட்டு எழுதினாலும் சரி, இல்ல நம்மளுக்கு ஏத்த மாதிரி இந்த வட்டத்தை போட்டு எழுதினீங்கனாலும் சரி, ரெண்டும் ஒன்னா தான் வரும். ஓகேயா? இதெல்லாம் ஒரே மாடல் தான். இந்த மாடல் ஃபுல்லாமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேயா? 133, 34, 135 வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நோட் பண்ணிக்கோங்க நீங்களும். ஓகே.
இந்த இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அடிக்கடி கேட்கிற மாடல். ஓகேயா? கீழ்காணும் தசம எண்களை மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இது நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில நிறைய தடவை கேட்ட மாடல் தான் இது. இது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 0.3க்கு மேல ஒரு பார் கொடுத்துருக்கேன். ஓகேயா? சரி, இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 0.33ன்னு போகும் இல்லையா, நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு கோடு கொடுத்தானா ஒரு 9 போடணும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கோட்டுக்கு 9. ரைட்டா? எத்தனை கோடு இருக்கோ அத்தனை கோட்டுக்கு 9. கோடு இல்லாததுக்கு என்ன போடணும்? 0 போடணும். அவ்வளவுதான். இப்ப இதுல ஒரு கோடு இருக்கு, கோடு எதுவுமே இல்லாம இல்ல, அப்ப 3/9ன்னு போட்டுரும். அவ்வளவுதான். ஓகே, 3/9 இந்த போட்டிருக்காங்களா. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 3/9 போட்டீங்க அப்படின்னோம்னா 1/3. ஓகே, அடுத்து அதே மாதிரி இங்க பாருங்க, 2.124 மேல ஒரு பார் கொடுத்திருக்கேன். ஒரு கோட்டுக்கு ஒரு 9. எத்தனை கோடு? புள்ளிக்கு இங்கிட்டு உள்ளதான் கணக்கு, புள்ளிக்கு இங்கிட்டு உள்ளது கணக்கு கிடையாது. இது மட்டும்தான் கணக்கு. புள்ளிக்கு நம்மளுக்கு வலது பக்கம் உள்ளது மட்டும்தான் கணக்கு, இங்கிட்டு உள்ளது கணக்கு கிடையாது. எத்தனை கோடு? 1 2 3 3 கோடு. அப்ப 3 9. 1 2 3 பை. ஓகே, இது எழுதும் போது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 புள்ளி அப்படியே சேர்த்து எழுது. 2.212 அப்படியே சேர்த்து எழுதிடணும். அவ்வளவுதான். ரைட். அந்த புள்ளி இல்லாததை மட்டும் என்ன பண்ணிடணும்னா, 2 1 2 4 இருக்கு இல்லையா, இந்த புள்ளி இந்த இடத்துல புள்ளிக்கு இந்த பக்கத்து என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து கழிச்சிருங்க. 2 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 1 2 2 டிவைடட் பை 3 9. அவ்வளவுதான். இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர். புள்ளிக்கு இந்த பக்கத்து இருக்கக்கூடிய நம்பரை கழிச்சிடணும். புள்ளி அதாவது கோடு இல்லாத அந்த நம்பரை நம்ம கழிச்சு விட்டுறணும். ஓகே, அடுத்த கணக்கு பாருங்க. 0.45 5க்கு மட்டும் பார் கொடுத்திருக்கேன். அப்ப கோடு இருக்கிறதுக்கு பார், புள்ளிக்கு அப்புறம் கோடு பார் இருந்துச்சு அப்படின்னோம்னா 9, பார் இல்லாததுக்கு 0. அப்ப பார் 9 1க்கு மட்டும் இருக்கு. அப்ப 9 பார் இல்லாதது 0. ஓகே, 90 டிவைடட் பை இந்த 45 தூக்கி அப்படியே போட்டுற வேண்டியதான். ஏன்னா புள்ளிக்கு இந்த பக்கத்து நம்பர் இல்ல, நம்பர் இருந்தா கழிச்சு எழுதுவீங்க. 45/90. இதுல ஒன்னே ஒண்ணு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5ல பார் கொடுத்திருக்கான். 5க்கு மேல இருந்துச்சு அப்படின்னோம்னா முன்னாடி உள்ள நம்பரோட 1 சேர்த்துக்குவோம். அப்ப இதை எழுதும் போது மட்டும் நீங்க என்ன எழுதணும்? 5க்கு மேல இருக்கான்னு மட்டும் கேர்ஃபுல்லா பார்க்கணும். அப்ப பாத்தீங்கன்னா 5க்கு மேல இருக்கு, அப்ப என்ன எழுதணும்? 45. ஒரு நிமிஷம், திருப்பி ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஷார்ட் கட் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. இந்த இப்ப சொல்றேன் கவனிங்க. ஓகே, சரி, என்ன எழுதுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு 4 5 பார் கொடுத்துருக்கான். எப்படி எழுதுவீங்க? பார் இருக்கிற நம்பருக்கு 9, பார் இல்லாத நம்பருக்கு 0 போட்டோமா. இப்ப மேல எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, பார் இல்லாத நம்பரை கழிச்சிடணும். ரைட்டா? மொத்த நம்பரோட பார் இல்லாத நம்பரை கழிச்சிடணும். அப்ப 45ல இருந்து பார் இல்லாத நம்பர் என்ன? 4. கழிங்க, என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 41. அவ்வளவுதான். 41 41/90 வந்துருச்சா? இப்ப அடுத்த சம் செய்யுங்க. இப்ப அடுத்த சம் செய்யும்போது நம்மளுக்கு புரிஞ்சிடும். பாருங்க, 0.568 2 நம்பருக்கு மட்டும் பார் கொடுத்திருக்கேன். அப்ப எப்படி எழுதுவீங்க? பார் கொடுத்த நம்பருக்கு 9 9 9, பார் இல்லாத நம்பருக்கு 0 0 பின்னாடி தான் போடணும். டிவைடட் பை மொத்தம் 568. பார் இல்லாத நம்பர் எது? 5 மட்டும். அப்ப 5 இதுல இருந்து கழிச்சிருங்க. 5 6 3. கரெக்டா? கரெக்டா? கரெக்ட். அவ்வளவுதான். இப்ப இந்த இதுலயும் பாருங்க, 0.9 கொடுத்திருக்கானா பாரு. ஓகே, இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு 1 இருக்கு, அப்ப அது கீழே 9 போடணும்னு அர்த்தம். 9 9 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1. இதோட ஆன்சர் வந்து என்னது? 1. இந்த இருக்கு. இந்த சம் பாருங்க, இந்த 5வது சம் பாருங்க.
17.215 மேல பார் போட்டிருக்கோமா? அப்ப பாருக்கு புள்ளிக்கு அப்புறம் உள்ளதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும், கீழே எழுதுறதுக்கு, டினாமினேட்டர்ல எழுதுறதுக்கு. அப்ப 2 இதுக்கு பார் இருக்கு, 2 9, 1க்கு பார் இல்ல, அதுக்கு 0 எழுதிட்டீங்க. இப்ப மேல எழுதும்போது என்ன எழுதுவீங்க? மொத்த நம்பர் 17,215 மொத்தமா எழுதிடணும். பார் எந்தெந்த நம்பருக்கு இல்ல? 1 7 2க்கு இல்லையா? இந்த 1 7 2 கழிச்சிடணும். பார் இல்லாத நம்பரை கழிச்சிடணும். கழிச்சிங்கன்னா கிடைக்கும் 3 11 4 0 1 7 1 7 0 4 3. ஓகேயா? புரியுதா? அவ்வளவுதான், ஈஸியான சம் தான் அது. இந்த மாடல் நம்மளுக்கு அடிக்கடி கேட்பாங்க, இதை நம்ம ஷார்ட்கட்லயே நம்ம பார்த்துக்கலாம். இதை இதுக்கு மேல ஏதாவது அடிச்சு கொடுக்க முடியும்னா கூட அடிச்சு கொடுத்துக்கலாம். எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம்? 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் இல்லையா? 3 0. அதே மாதிரி இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா I 3 15 மிச்சம் 2, 6 3 18 மிச்சம் 2, 8 3 24, 1 3 3. புக் பேக் ஆன்சர் செக் பண்ணீங்கன்னா இதுதான் இருக்கும், 5681/330. ஓகேயா? அவ்வளவுதான், ஷார்ட்கட். ஓகேயா? திரும்பி ஒரு தடவை இதை சொல்லணுமா? அடுத்து போயிருவோமா? ஏன்னா இதுல இன்னொரு சமுக்கு போடலாம். அந்த பாருங்க, இந்த 3.17 மேல பார் இருக்கு. இதுக்கு எப்படி எழுதுவீங்க? 3.17 பார். இந்த ரெண்டு டினாமினேட்டர்ல எழுதுறதுக்கு இது ரெண்டையும் பார்த்துக்கணும். டிவைடட் 1க்கு பார் இருக்கு, 9 போட்டீங்க. பார் இல்லாத நம்பருக்கு 0 போட்டுட்டீங்க. ஓகேயா? அப்போ மொத்த நம்பர் எழுதுங்க. மேல எழுதுறதுக்கு மொத்த நம்பர் எடுத்துக்கோங்க, 317. இல்ல பார் இல்லாத நம்பரை கழிச்சிருங்க. 31 6 11ல 3 போயிடுச்சு அப்படின்னோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இங்க 8 2 286/90. இதை எதுலையாவது அடிச்சு கொடுக்க முடியும்னா அடிச்சு கொடுக்கலாம். ஓகே, சார் எந்த வாய்ப்பாட்டில் நம்ம அடிச்சு கொடுக்கலாம்? 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சு கொடுப்போம். 2 இல்லையா? 2ல அடிக்கலாம் இல்லையா? 45 1 2 4 2 8 3. ஓகேயா? 143/45. ஓகேயா? ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து போயிடலாமா? நீங்க ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த மாதிரியும் பார்த்திருப்பீங்க. 2.17 பாருங்க, மதிப்பு காணுங்க. 8 பவர் 5/4. இதோட மதிப்பு காண சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இப்ப நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா, முதல்ல இது இந்த மேல இருக்கிற நம்பர் இதோட பவர், இந்த 4ன்றது இதோட அடுக்கு. ஓகே, அப்ப எப்படி எழுதுவீங்க அப்படின்னோம்னா, எழுதும்போது இப்படி எழுதிடணும். இங்க 4 வந்துடணும். இந்த 81. ரைட்டா? இதுல ஹோல் பவர் தான் என்னது? இந்த 5. இப்படித்தான் எழுதணும் இதை. ஓகே, அந்த 4ன்றது என்னது? இதோட அடுக்கு. அப்ப இந்த 81 4 தடவை வெளியே எடுக்கணும்னா நம்ம 81 3ஆம் வாய்ப்பாட்டுல போடுவோம். 3 2 3 6 மிச்சம் 2, 7 3 21, அகைன் திருப்பி 3, 9 3 23, அகைன் 3, திருப்பியும் 3 வந்துருச்சா? அப்ப 3 3 3 போடலாம். 4 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா என்ன ஆயிரும்? 4 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துட்டோம்னா 3 வெளியே வந்துடும். ரைட்டா? ஸோ அப்ப இங்க எப்படி எழுதிங்க? 3 பவர் 4 அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 3 வெளியே வந்துடும் இல்லையா? ஸோ அப்ப 3 பவர் 5. அவ்வளவுதான், எடுத்துட்டோமா? அப்ப 3 பவர் 5 எப்படி எழுதுவீங்க? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அப்படிதான் எழுதுவோம். 4 3 81 நம்மளுக்கு தெரியும். 81 3 என்ன வரைக்கும்? 3 204. ஓகே, அவ்வளவுதான். சரியா? இப்ப அடுத்த சமயம் இதே மாடல்ல பாருங்க.
இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கையில பெருசா தெரியும். ஆனா குட்டி சம் தான். கரெக்ட்டா அப்ளை பண்ணினா செஞ்சிடலாம். நீங்க ஃபார்மட் சம் எல்லாம் ஈஸியா போட்டுருவீங்க. இந்த மாதிரி சம்ல தான் கோட்ட விட்டுருவீங்க. பாருங்க 64 மைனஸ் 2/3 இருக்கு. ஓகே. இந்த மைனஸ் பவர்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி எழுதணும் அப்படின்னோம்னா தலைகீழ எழுதணும். அப்பனா மைனஸ் போயிடும். அப்ப எப்படி எழுதுவீங்க? 1/64 2/3 எழுதணும். கரெக்டா? இந்த கீழே இருக்கிறது இதோடைய அடுக்கு இல்லையா? அதாவது இதோடைய ரூட்டு. அப்ப 3/64 the whole power 2/1 இதுதான் இதோட. ஓகே. இப்ப 64 4வது வாய்ப்பாடுல போடலாமா? 4 ஒரு நாள் 4 மிச்சம் 2 6 4 64 4 4 3 நாளுக்கு ஒரு நாள் எடுத்துட்டோம்னா 4 வெளியே வந்துடும். இங்க 3 தானே இருக்கு. அப்ப 3 நாளுக்கு 1 எடுக்கணும். ஓகே. அப்ப 4 நான் வெளியே எடுத்துறேன். 4 பவர் 2 அப்ப எப்படி வரும்? 1/4 பவர் 2 ஈக்குவல் டு 1/16. புரியுதா எப்படி எடுத்திருக்கோன்னு? ஓகே வீணா. அடுத்து இந்த கணக்குல நம்மளுக்கு அடிக்கடி கேட்கறது ஏறு வரிசையில சொல்லி கேட்பாங்க. ரைட்டா? 3 நம்பர் கொடுத்து 3 நம்பரை ஏறு வரிசையில எழுதுங்க இல்ல இறங்கு வரிசையில எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும். அதோட முகடு வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. அதோட முகடுனா ஒண்ணுமே இல்ல. இந்த இந்த இருக்கு இல்லையா? இததான் முகடுன்னு சொல்லுவாங்க. ரூட் சொல்றோம் இல்லையா? இததான் முகடுன்னு சொல்றாங்க. இது ஒரே மாதிரி இருக்க சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. எப்படி எழுதுவோம்? முருடு முருடு சாரி முருடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. முருடு. அப்ப என்ன ஒண்ணும்ல இந்த கீழே இருக்கதை விட்டுருங்க ஃபர்ஸ்ட். அந்த பவரை மட்டும் எழுதுக்கங்க. எதுவுமே இல்லாட்டினா 2 இருக்கதா அர்த்தமா? அடுத்து 4 இருக்கு. அடுத்து 3 இருக்கு. இதோட எல்சிஎம் எடுக்கணும். இருக்கிறதுல பெரிய நம்பர் என்னது? 4. 4 மீதி இருக்க 2 நம்பர் டிவைட் பண்ணுவா பாருங்க. டிவைட் பண்ணாது. அப்ப 4 2ஆல பெருக்குங்க 8. 8 அந்த 2 நம்பர் டிவைட் பண்ணுவா? டிவைட் பண்ணாது. அப்ப 4 3ஆல பெருக்குங்க 12. 12 2 டிவைட் பண்ணும் 3 டிவைட் பண்ணும். அப்ப ஒரு எல்சிஎம் வந்து 12. நீங்க அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டா நீங்க தானாவத்தல் போட்டு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி தான். 12. அப்ப 12ஆ மாத்தணும்னா இந்த நம்பரை எந்த நம்பரால பெருக்கணும்? இங்க 2 இருக்கதா அர்த்தம் எதுவுமே இல்லாட்டினா 6ஆல பெருக்கணுமா? நீங்க 6ஆல பெருக்கணும் அப்படின்னோம்னா ரூட்டுக்குள்ளேயும் 6ஆல பெருக்கணும். ஓகே. 3 பவர் 6ன்னு கொண்டுட்டு போகணும். ஓகே. ரைட். அப்ப இங்க என்ன வரும்? எனக்கு இங்கேயும் 12 வந்துடும். இங்க 3 வந்துடும். இங்க 4 இருக்கு. அப்ப எதால பெருக்கினா போதும்? 3ஆல பெருக்கணும். இப்ப இங்க 12ஆ மாத்திருங்க. இங்க என்ன பண்ணிருங்க? 4 போட்டுருங்க ரூட்டுக்குள்ள கொண்டு போய். அதே மாதிரி இங்க 3. அப்ப என்ன வரும்? நீங்க 4 வரணும் இல்லையா? அப்ப இங்க 12ஆ மாத்திருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? 3 பவர் 3ன்னு எழுதிருங்க. இப்ப எதலாமா 3 பவர் 6 என்ன கிடைக்கும்? 3 பவர் 5 வரைக்கும் என்ன பார்த்தோம்? 423 பார்த்தோமா? திருப்பி 3 போட்டோம்னா 9 729. கரெக்டா? அப்ப இதுக்கு வந்து 12 729. அதே மாதிரி 12 4 தடவைனா என்ன என்ன பார்த்தோம்? 81. அடுத்து 12 3 தடவைனா 27. இதுதான் இதோடைய ஒரே முருடா மாத்தணும்னா இப்படிதான் இருக்கும். கரெக்டா? அவ்வளவுதான். இதுல நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னா ஏறு வரிசை எழுதுக. இந்த சம் ரிப்பீட்டட் சம். இதோட ஒரு 4-5 தடவை நாச்சு இந்த சம்ம டிஎன்பிசில கேட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். ஓகே. டிஎன்பிசில அடிக்கடி கேட்டது ஏறு வரிசையில இதே மாடல் மாறாம. ஓகே. இப்ப என்ன பண்ணா முதல்ல பண்ண மாதிரிதான் இந்த இந்த ரூட்டை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரே மாதிரி மாத்திக்கிறோம். ரைட்டா? இந்த ஸ்குவாடை என்ன பண்றோம் அப்படின்னோம்னா ஒரே மாதிரி மாத்திக்கிறோம். அப்ப என்ன பண்ணுவோம்? 3 2 4 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குதுக்கு? 12 வருமா எல்சிஎம்? இத 12ஆ மாத்தணும் அப்படின்னோம்னா எந்த நம்பரால பெருக்கணும்? இங்க 3 இருக்கதா அர்த்தம். ரைட்டா? இந்த ஸ்குவாடு தான் பாக்குறோம். அப்ப 3 12ஆ மாத்தணும்னா எந்த நம்பரால பெருக்கணும்? 4ஆல பெருக்கணும். அப்ப இந்த 2 பவர்ல 4 போட்டுருங்க. ரைட். இந்த 2 12ஆ மாத்தணும்னா 6ஆ மாத்தணும். அப்ப 4 பவர்ல 6 மாத்தணும். ஓகே. இந்த 4 12ஆ மாத்தணும்னா 3ஆல பெருக்கணும்.
அப்ப 3 பவர்ல என்ன பண்ணிருங்க 3 போட்டுருங்க. ஓகேயா? இப்ப ஆட்டோமேட்டிக்கா தெரியும். இதுல எது பெருசு? பவர்ல எது பெருசோ அதுதான் முதல் பெருசா இருக்கும். அடுத்தது இது 2 பவர் 4 என்ன கிடைக்கும்? இந்த 2, 3 மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். 2 பவர் 4 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 2 2 4 4 2 8 8 2 16 கிடைக்கும். ஓகே. இங்க பாருங்க 3 3 பவர் 3 27 கிடைக்கும். ஆமா தானே? அப்ப இது 2வது பெருசு. இது ஃபர்ஸ்ட் பெருசு, இது 2வது பெருசு, இது 3வது பெருசு. ரைட். நம்மளுக்கு ஏறு வரிசைனா சின்னதுல இருந்து எழுதணும். அப்ப சின்னது எது? இருக்கிறதுலே சின்னது 2 √2. அதுக்கு அடுத்த சின்னது என்னது? 4 √3. அதுக்கு அடுத்தது 2 4. ஓகேயா? கரெக்டா? இதுதான் இதோடைய ஏறுவரிசை. இதனுடைய ஏறுவரிசை தான் 2 பவர் √2 √3 √4. இதுதான் இதோடைய ஏறுவரிசை. ஓகேயா? இதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாடல் தான். 3 நம்பருக்கு ஒரு நம்பரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பவரை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேயா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க இதை எவ்வளவு டானாவத்துல எடுத்து சுருக்க முடியும் சுருக்கிட்டு ஒரே பவரா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கூட்டிக்க வேண்டியதுதான். ஒரே ரூட் நம்பரா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளவுதான். இப்ப ஒண்ணுமே இல்ல. இந்த முதல் சம பாருங்க 63. என்ன செய்யலாம்? 63 எப்படி எழுதலாம்? 9 இன்ட்டு 7 63. 175னா 25 இன்ட்டு 7. அதே மாதிரி 28னா 4 இன்ட்டு 7. இந்த 9க்கு ரூட் எடுக்கலாமா? இல்ல நீங்க இப்படி போடுங்க டானாவத்தில். இவ்வளவு நீங்க யோசிக்க கூட வேணாம். 63க்கு டானாவத்தில் போடுங்க. எந்த வகைப்பாட்டுல? 7ஆம் வகைப்பாட்டுல போட்டோம்னா 9. 3 இன்ட்டு 3. 2 3க்கு ஒரு 3 எடுத்துட்டோம்னா ரூட் வெளியே போயிடும். அப்ப 3 ரூட் இல்லாத நம்பருக்கு 7 போட்டுருவோமா? இதுக்கு 3 ரூட் 7 போட்டுருவோம். கரெக்டா? அடுத்து 2வது 175. இதையும் டானாவத்துல போடுங்க. 5ஆம் வகைப்பாட்டுல போடுவீங்க. 2 5 10 3 5 15. மிச்சம் 2. 5 5 25. அகைன் திருப்பி 5ஆம் வகைப்பாட்டுல போலாமா? 7 5. 2 5க்கு ஒரு 5 வெளியே எடுத்துட்டோம்னா 5 ரூட்டை விட்டு வெளியே போயிடும். அப்ப இதை எடுக்க முடியாத ரூட்டுக்குள்ள போட்டுருவோம். அப்ப 2வது நம்பருக்கு 5 ரூட் 7 வந்துடும். 3வது நம்பர் என்னதுக்கு? 28. 28 என்ன வாய்ப்பாட்டுல? 4ஆம் வாய்ப்பாட்டுல போடலாமா? 4 தடவை போட்டோம்னா 7. இல்லைன்னா 2ஆம் வாய்ப்பாட்டுல போடுங்க. 2 சின்ன நம்பர்ல தான் போடணும். 1 4. அகைன் 2 7. 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துட்டோம்னா 2 ரூட்டை விட்டு வெளியே போயிடும். ரூட் இல்லாத நம்பரை 7ல போட்டுருங்க. ரூட் இல்லாத 7 ரூட்டுக்குள்ள போட்டுருங்க. ஓகேயா? இப்ப இந்த நம்பரை கூட்டலாமா? நம்ம அந்த கரெக்டா எழுதிக்கணும். 63க்கு என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? 3 ரூட் 7 கண்டுபிடிச்சோம். 175க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? மைனஸை போட்டுக்கோங்க. 5 ரூட் 7 கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம்? இதுக்கு 2 ரூட் 7 கண்டுபிடிச்சோம். கரெக்டா? சரி. இப்ப பிளஸ் நம்பரை கூட்டிக்கங்க. என்ன கிடைக்கும்? பிளஸ் நம்பரு இங்க 3 ரூட் 7, இங்க 2 ரூட். இந்த இடத்துல எப்பயுமே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. பிளஸ் நம்பர் எல்லாம் கூட்டிக்கங்க, மைனஸ் நம்பர் எல்லாம் கூட்டிக்கங்க, கடைசியில கழிச்சு விடுங்க. ஓகேயா? அப்ப இதையும் கூட்டிக்கிட்டோமா? 5 ரூட் 7 மைனஸ் 5 ரூட் 7 என்ன கிடைக்கும்? எனக்கு 0. அவ்வளவுதான். இந்த மாதிரி பண்ணீங்கனாலே போதும். திரும்பி திரும்பி சொல்றேன், சம் நீங்க எவ்வளவு ஒர்க் அவுட் பண்றீங்களோ ஒர்க் அவுட் பண்ணதான் உங்களுக்கு வரும். ஓகே? அதனால திரும்பி திரும்பி நீங்க சம் அதிகம் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே? அதே மாதிரி இப்ப இந்த 2வது சம் செஞ்சு ஆன்சர் சொல்லுங்க. செய்யுங்க. செஞ்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இந்த 2 அந்த செஞ்சு ஆன்சர் சொல்லுங்க.
இப்ப கேக்குதா? ப்ரோ இந்த ஹெட்செட் கீழ போட்டீங்க. கேக்குதா இப்போ? ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரலையா? ஓகே ஓகே ஓகே. அப்படி அப்ப திருப்பி அந்த சம் எக்ஸ்பிளைன் பண்ணவா இல்ல இந்த சம் பண்ணுவோமா? அப்படியா? ஓ சாரி சாரி சாரி. திருப்பி இந்த சம் அந்த சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுமா இல்ல இந்த சம்ல இருந்தே பண்ணவா? ஓகேடா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்றேன். அந்த சம்ல இருந்தே பண்றேன். ஓகே. சரி. இப்ப இதுல என்னென்ன குடுத்துருக்காங்களோ முதல்ல தனித்தனியா எழுதிக்கலாம். 2 3 பவர் ரூட் 40. இதுக்கு நான் கண்டுபிடிக்க போறேன் ஃபர்ஸ்ட். அப்ப எப்படி எழுதுவோம்? முதல் 40 எடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா டானாவுத்தல் போறீங்க. 2 தடவை போடலாமா? 20. அகைன் திருப்பி 2 தடவை போடலாமா? 10. அகைன் திருப்பி 2 தடவை. ரைட் 5. இப்ப இங்க எத்தனை நம்பர் இருக்கு? 3 இருக்கா? 3 தானே இருக்கு. அப்ப 3 நம்பருக்கு ஒரு நம்பரை வெளியே எடுக்கணும். கரெக்டா? 3 நம்பருக்கு ஒரு நம்பரை வெளியே எடுத்துட்டோம்னா ரூட் கேன்சல் ஆயிரும். எடுக்க முடியாத ரூட்டுக்குள்ள போட்டுரும். அப்ப இதுக்கு என்ன கிடைக்கும் எனக்கு? 2 ரூட் 5. ரைட்டா? இந்த இடத்துல இந்த 3 போட்டுறணும், மறந்துடக்கூடாது. இன்ட்டு இங்க முன்னாடி கணக்குல நமக்கு 2 கொடுத்துருக்காங்களா? 2. அப்ப இது என்ன எனக்கு கிடைக்கும்? 4 3 ரூட் பவர் 5 கிடைக்குமா? ரைட். இது இருக்கு. அடுத்து ரெண்டாவது இந்த நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 625. 5ஆல போடலாம். 5 ஓரஞ்சு 5 மிச்சம் 1 ஈரஞ்சா 10 ஐயஞ்சா 25 திருப்பி 5 ஈரஞ்சா 10 ஐயஞ்சா 25 திருப்பி 5 ஐயஞ்சா 25. அப்ப 3 5க்கு ஒரு 5 வெளியே எடுத்துரும். எடுக்க முடியாத ரூட்டுக்குள்ள போட்டுரும். சரியா? அப்ப என்ன ஒரு இருக்கீங்க? 3 3 ரூட் பவர் 625னா 3 இன்ட்டு இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இந்த 3 அப்படியே தான் இருக்கு. 3 இன்ட்டு 5 3 ரூட் 5 போட்டாச்சு. அப்ப 3 15 3 ரூட் 5 எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே. அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 4 3 4 3 பவர் 320. அப்ப நான் என்ன பண்ணும்? 320க்கு கண்டுபிடிக்கணும். 4ஆம் வாய்ப்பாட்டுல போடலாமா? 8 தடவை. ஓகேயா? சரி. திருப்பி 4ஆம் வாய்ப்பாட்டுல போடலாமா? 2 தடவை. திருப்பி 4ஆவது வாய்ப்பாட்டுல போடலாமா? 5 தடவை. கரெக்டா? அப்ப 3 நாளுக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாமா? ரைட். இந்த 5 என்ன ரூட்ல போட்டுருவோம். அப்ப என்ன கிடைக்குங்க? 4 3 பவர் 5 கிடைக்கும். கரெக்டா? ரைட். அதே தான் இங்க எழுதும். 4 இன்ட்டு ஆல்ரெடி இங்க ஒரு 4 இருக்கு. இந்த 4 இந்த இதுக்கு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ரைட். அப்ப 4 3 4 ரூட் 5 போட்டாச்சு. ஓகே. 4 4 16 ரூட் 5. ஓகே. இப்ப கணக்குல கொடுத்துருக்க கரெக்டா எடுத்து எழுதுறேன். இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 ரூட் பவர் 5 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. பிளஸ் இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15 ரூட் 5. ஓகே. இந்த 3 இதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 16 3 ரூட் 5 கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னோம்னா இந்த பிளஸ் தான் என்ன கூட்டிக்கலாம். 4ஐயும் 15ஐயும் கூட்டுங்க 19 மைனஸ் 16. இப்ப 19ல இருந்து 16 போயிருச்சுன்னா எத்தனை? 3 ரூட் 5. கரெக்டா? அவ்வளவுதான். அடுத்த கணக்கு போயிடலாம்.
இந்த மாடல் நீங்க டிஎன்பிசியில பார்க்கக்கூடிய மாடல் தான். ஓகேயா? இதுவும் நம்ம டிஎன்பிசி மாடல் சொன்னா இப்ப பாருங்க இதை இதால டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா 8 1/9 பவர் எழுதலாம். இதை இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான், 9 √8 எழுதினாலும் ஒண்ணுதான். ஓகேயா? ரைட். அதே மாதிரி அப்ப 6 6 √6 எப்படி எழுதலாம்? 6 1/6 எழுதலாமா? ரைட். இப்படி எழுதிக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி பவர் எழுதிக்கிறேன். இப்ப நான் பவரை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு பவரையும் நம்ம சமப்படுத்தலாம். அப்ப 9/1 1/6 இதை சமப்படுத்தலாம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? முதல்ல ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் காமனான நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். இப்ப இதை என்ன பண்ணலாம்? இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். எனக்கு 18 கிடைக்குமா? அப்ப மேலேயும் 2ஆல மல்டிப்ளை பண்றேன், இங்கேயும் 3ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப எனக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும்? எல்சிஎம் எடுத்திருக்கேன், வேற ஒன்றும் பண்ணல, ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்திருக்கேன். அப்ப 2/9 கிடைக்கும். இங்க எனக்கு என்ன கிடைக்கும்? 2/18 கிடைக்கும். இங்க 3/18 கிடைக்கும். கரெக்டா? இதை எடுத்து எழுதிக்கிறேன். அப்ப இதை எப்படி எழுதுவீங்க? 8 2/18 டிவைடட், ஏன்னா வகுக்க சொல்லியிருக்கேன் அதனால டிவைடட் போட்டேன். இங்க 6 என்ன கிடைக்கும்? 3/18 அப்படின்னு கிடைக்குமா? ரைட். இப்ப இது ரெண்டுலயும் என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. ரெண்டுலயுமே காமனா 18 இருக்கு. அப்ப 18 பொதுவா வெளியெடுத்துடலாமா? அப்ப 8/2/6/3 the whole power 1/18. இந்த 18 1/18 வெளியே எடுத்துறேன். ஓகே, எதுக்குன்னா ஈஸியா நம்ம பெருக்கிக்கலான்றதுக்காண்டி. இப்ப 8/2ன்னா என்ன அர்த்தம்? 8 × 8ன்னு அர்த்தம். பை 6/3ன்னா 6 × 6 × 6 ஹோல் பிராக்கெட் 1/18. சரியா? இதை எவ்வளவு அடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளவு நம்ம அடிச்சு கொடுத்துக்கலாம். ரைட்டா? எந்த வாய்ப்பாடுல நம்ம ரெண்டாவது வாய்ப்பாடுல கொடுக்கலாமா? 3 இங்க 4 அகைன் 3 இங்க 4 இங்க 3 2 3 6 2 2 அப்ப 4 2 8 வரும். ரைட்டா? 8 பை இங்க என்ன கிடைக்கும்? 3 × 3 × 3 27. கரெக்டா? ஓகே. இப்ப இங்க பாருங்க, இங்க என்ன இருந்துச்சு? 4 2 8 தானே இது. கொடுத்துருமா இல்லையா? 4 2 8 4 2 8 அகைன் இங்க அடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப 8/27 நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். கரெக்டா? இதை நம்ம விரிச்சு எழுதிட்டோம். அப்ப 1/18. சரி, இப்ப பாருங்க இந்த 8 வந்து எதோட ஸ்கொயர் நம்பரு, எதோட கியூப் நம்பரு? 3 கியூப் தான் 8. கரெக்டா? 27 எதோட கியூப்? 9 3 கியூப் 27 இன்ட்டு 1/18. சரியா? ரைட். இப்ப இது ரெண்டுலயும் கியூப் பொதுவா இருக்கா? அப்ப கியூப் பொதுவா வெளியெடுத்துடலாமா? அப்ப 2/3 இன்ட்டு 3 இன்ட்டு இந்த 1/18 ஆல்ரெடி இருக்கு, இந்த 1/18 எடுத்துக்கலாம். சரியா? 1 3 3 6 3 18. அப்ப இங்க என்ன இருக்கு? 2/3 the whole power 1/6 கிடைச்சிருமா? சரி, இப்ப இந்த 1/6 நம்ம எப்படி எழுதலாம்? the whole root of 2/3. இந்த இடத்துல 6 போட்டுடலாமா? இவ்வளவுதான் இதோட ஆன்சர். இது வந்து நான் சொல்றனால நிறைய ஸ்டெப் எழுதுற மாதிரி இருக்கு. இது அவ்வளவுலாம் இல்ல, நீங்க புரிஞ்சு புரிஞ்சு ஒண்ணு ஒண்ணா பண்ண ரொம்ப ஈஸி தான். ஓகே, நான் திருப்பி சொல்றேன், கவனிங்க. திருப்பி சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து கவனிங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 9/√8 நம்ம எப்படி எழுதலாம்? 8 1/9 எழுதலாமா? அதே மாதிரி இந்த 6/6 எப்படி எழுதலாம்? நம்ம 6 1/6 எழுதலாமா? 6 1/6 எழுதுறோம். ஓகேயா? ரைட். சரி, இப்போ இது ரெண்டுத்துக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன்.
ரைட். அப்ப எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? 8. 2/18 கிடைக்குமா? அதே மாதிரி இங்க எல்சிஎம் எடுத்தோம்னா 6 3/18 கிடைக்குமா? இதை டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? அவன் எப்படி எழுதுறேன்? 8/6, இங்க 2/18, இங்க 3/18. இது காமனா என்ன இருக்கு? இதுல 1/18 காமனா இருக்கு. அப்ப 8/6 ஹோல் பவர், இங்க 2 இங்க போட்டுடலாம், 3 இங்க போட்டுடலாம், இந்த 1/18 இங்க போட்டு. சரியா? 2/18ல 1/18 இங்க போட்டேன், இங்க 3/18ல இங்க 3 இங்க போட்டேன், 1/18 இங்க போட்டாச்சு. இதை நான் விரிச்சு எழுதுறேன். 8 × 8 பை 6 × 6 × 6 இந்த ஹோல் பவர் 1/18 எழுதுறேன். சரியா? எவ்வளவு அடிச்சு கொடுக்க முடியுமோ அடிச்சு கொடுக்கலாம். 4 2 மூவி 2 4 2 மூவ் 2 ரைட்டா? 2 2 3 2. அப்ப எனக்கு என்ன கிடைக்குங்க? 8 3 × 3 9 9 × 3 27 பை 1/18. எனக்கு தெரியும் 8 வந்து எதோட கியூப்? 2 கியூப் 8. அதே மாதிரி 3 கியூப் 27 இந்த ஹோல் பவர் 18 இருக்கு. அதை அப்படியே எடுத்தாச்சு. இந்த 3 காமனா வெளியே எடுத்துடலாமா? அப்ப 2/3 இந்த ஹோல் பவர் 3 இன்ட்டு 1/18. 4 6 6 ஒரு 3 3 6 3 18. அப்ப என்ன கிடைக்கும்? எனக்கு 2/3 இந்த ஹோல் பவர் 1/6 கிடைக்குமா? இந்த 1/6 என்ன எழுதலாம்? ரூட்டுக்கு வெளியே எடுக்கலாமா? 2/3 6. அவ்வளவுதான் ஆன்சர். நம்ம புரிஞ்சு செய்யறதுதான். நீங்க புரிஞ்சு செஞ்சீங்கன்னா போயிடும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்டெப் எதுவுமே கிடையாது. ஓகேயா? அடுத்த சம் போயிடலாமா? இதெல்லாம் இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி புக்ஸ் எக்ஸசைஸ் சம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்ப இந்த மாதிரி கணக்கு பார்த்துருப்பீங்க நீங்க. 5 + √3/5 - √3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி கணக்கெல்லாம் நீங்க பெரும்பாலும் சம்ல பார்த்துருப்பீங்க. இதுக்கு நிறைய ஷார்ட்கட்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த 2 நம்பரையும் பெருக்கிக்கங்க. 5 × 3 5 × 3 15. 15ல இருந்து 1 கழிச்சிடணும். அப்ப 14. அதை அப்படியே சேர்த்து எழுதிடணும். +5 √3 எழுதிடணும். ஓகே. அதே மாதிரி இங்க வேற இதை எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 × 2 10. கீழே இருக்க நம்பரை 2ஆல பெருக்கி +1. இந்த இருக்க நம்பரை இது 2ஐயும் பெருக்கி -1 இப்பெல்லாம் எழுதுவாங்க. ரைட். இது ஈஸியான மெத்தட் தான். நம்ம அவ்வளவு ஷார்ட்கட்லாம் போடணும் தேவையே கிடையாது. ஓகே. நீங்க நம்ம புரிஞ்சு செஞ்சாலே அந்த சம்ம ஷார்ட்கட் போடுற நேரத்துக்குள்ள செஞ்சிடலாம். சிலருக்கு என்ன ஷார்ட்கட் படிச்சாலும் அதை செஞ்சு பார்த்து அந்த ஆன்சர் கரெக்டா வந்தாதான் அந்த ஆன்சரை போடுறதுக்கு மனசு வரும். அப்படிப்பட்ட ஆளுங்க ஷார்ட்கட்டே கத்துக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு அந்த சம்ம செய்யுங்க. ஓகேயா? 5 + √3 5 - √3. ஓகேயா? இங்க என்ன நம்பர் சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைனால பெருக்கணும். இதை வந்து காஞ்சுகேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகேயா? அப்ப 5 + √3/5 - √3. இதுக்கு ஆப்போசிட் சைன் என்னது? பிளஸ்ஸா? அப்ப 5 + √3 / 5 + √3. இதுவும் பிளஸ், இதுவும் பிளஸ். அப்ப காமனா அப்படியே 5 + √3 the whole square எடுத்துடலாம். டிவைடர் இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. வேற வேற சைன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி. இதையும் பெருக்கிக்கங்க, இதையும் பெருக்கிக்கங்க. 5 × 5 25. ஓகேயா? ரைட்டா? 5 ஸ்கொயர்டுன்னு எழுதணும். ஓகேயா? மைனஸ். ரைட்டா? மைனஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 3 × 3 √3 the whole square. அவ்வளவுதான். ஓகே. இது என்னன்னா a - b a + bன்னு இருக்கு. அப்பனா இது என்ன அர்த்தம்னா a² - b² அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் என்ன சொல்லிட்டேன், இதையும் பெருக்கிக்கங்க, இதையும் பெருக்கிக்கங்கன்னு சொல்லிட்டேன். முடிஞ்சு. இப்ப இது பாருங்க, a + b the whole square ஃபார்மட்ல இருக்கா? அப்ப a² + b² + 2ab எழுதுவோமா? அதேதான் இங்க எழுதணும். ஓகே. அப்ப எப்படி எழுதுவீங்க? 5 ஸ்கொயர்டு 25. b² என்னது? 3b. அப்ப 3 × 3 3 ஸ்கொயர்டுக்கும்
ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிடும். அப்போ 3 கரெக்டா? ரைட். பிளஸ் 2 இன்ட்டு 5 இன்ட்டு ரூட் 3 கரெக்டா? சரி, இது ரெண்டையும் கூட்டிக்கோமா. 28 பிளஸ் 10 ரூட் 3 டிவைடட் பை இங்கே 25 மைனஸ் ஸ்கொயர்டுக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிடும். அப்போ 3. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 28 பிளஸ் 10 ரூட் 3 பை 22 கிடைக்கும். இதை நான் கழிச்சேன். இதுலேயும் 2 காமனாக இருக்குது, இதுலேயும் 2 காமனாக இருக்குது. அப்போ 2 பொதுவாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ 2 போயிடுச்சுன்னா 1 4 14 ப்ளஸ் இது 5 ரூட் 5 ரைட்டா? ரூட் 3 சாரி ரூட் 3 பை 22ல் 2 காமனாக வெளியே எடுத்துடலாமா? 2 காமனாக வெளியே எடுக்கலாம், இப்படியே அடிச்சு கொடுத்துக்கலாம். 2 11 2. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 14 ப்ளஸ் 5 ரூட் 3 பை 11. ஓகேயா? இது இப்போ நான் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? உங்கள்ட்ட சொல்லிட்டு செய்கிறதுக்கே எனக்கு கம்மியான நேரம் தான் கிடைக்குது. நீங்கள் புரிஞ்சு செஞ்சீங்கன்னா எவ்வளோ பெரிய சமயம் சொல்லிக்கிட்டே செய்யணும். இல்லை நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஷார்ட்கட்ஸில் நம்பிக்கையாக செய்கிறவங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க. சில ஷார்ட்கட்டும் போடுவீங்க, சில புரிஞ்சும் செய்யணும். ரெண்டுமே கரெக்டாக ஆன்சர் வந்தால் தான் நான் ஆன்சர் அடிப்பேன்ற சிலர் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து எதையாவது ஒன்று தவிர்த்துருங்க. ஒன்று ஷார்ட்கட் தவிர்த்துருங்க, இல்லை செய்கிற மெத்தடை தவிர்த்துருங்க. ஓகேயா? எனக்கு நாளைக்கு இந்த சம் செஞ்சு ஆன்சர் சொல்லணும். ஓகேயா? பயிற்சி நம்பர் 9வது வகுப்பு. பயிற்சி வந்து எத்தனை? 2.7. நாளைக்கு இந்த சம்மோட தான் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். எனக்கு ஆன்சர் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு தெரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? அடுத்த அறிவியல் குறியீட்டில் எழுத, இதை நம்ம நேற்றே பார்த்துட்டோம். ஓகேயா? ரைட். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம முதல் நம்பருக்கு அடுத்து இங்கிட்டு இருந்து பின்னாடி ஜீரோவே இல்லை, பின்னாடி இல்லை 0 வருது அப்படின்னோம்னா முதல் நம்பருக்கு அடுத்து புள்ளி வைக்கணும். அப்போ 9.7 6 8 8 5 4 நம்பர் இருந்தால் ஃபுல்லாக எழுதிடணும். இன்ட்டு புள்ளிக்கு அடுத்து என்ன நம்பருக்கோ கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6. அப்போ 6. அவ்வளோதான், அப்படி போட்டுரும். இப்போ இந்த மாதிரி இருக்கு, இதுக்கு எப்படி பண்றது? இதுக்கு எப்பயும் போலதான், எப்பயும் நம்பருக்கு அடுத்து புள்ளி வச்சிருங்க. அப்போ 7.2 0 0 0 6 8 6 5 4 8ன்னு போட்டுட்டு இன்ட்டு 10 to the power புள்ளிக்கு அடுத்து என்ன நம்பர் வச்சுங்க? 1 2 3 4 5 6 7. இந்த நம்பர் கணக்கில் கிடையாது, இது கணக்கில் வைக்கக்கூடாது, புள்ளிகள் அதிலே இருந்தனால. அப்போ 7ஓட நிப்பாட்டிடணும். ஓகேயா? இப்போ இந்த நம்பர் எடுத்துக்குவோம். இப்போ எப்படி இருக்கு? இதை நம்ம எப்படி பண்றது? என்ன மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எங்க நம்பர் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு அடுத்து புள்ளி வச்சிருங்க. நம்பர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் புள்ளி வச்சாச்சு. ஓகே? அப்போ 4.5 6 7 8 9 1 இந்த புள்ளி கணக்கில் இந்த புள்ளிக்கு இந்த பக்கத்து என்னணும்? 1 2. ஓகே? இன்ட்டு 10 to the power -2. இந்த மாதிரி முன்னாடி 0 போச்சுன்னா இங்கிட்டு தான் என்னணும், இந்த பக்கத்து எண்ணக்கூடாது. ஆனால் முதல் நம்பருக்கு அடுத்து தான் புள்ளி வைக்கணும். அப்போ அதுக்கப்புறம் 1 2 நம்பர் தான் இருக்குது புள்ளிக்கு அப்புறம், -2. அவ்வளோதான். ஓகேயா? இது விரிச்சு எழுதுறது. இப்போ இந்த இருக்கு -5ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்பர் எழுதிருங்க. 0 0 3 6 7. இந்த புள்ளிக்கு அடுத்து சேர்க்குறீங்களா, இந்த நம்பர்லேருந்து கவுண்ட்டு 1 2 3 4 5.0. அவ்வளோதான், இது இப்படி தான் எழுதணும். ஓகே? அந்த முதல் நம்பர் கணக்கு நம்மளுக்கு. அப்போ இதுலேருந்து இது 1 2 3 4 5ன்னு எழுதிடணும். இந்த நம்பர்லேருந்து எழுதிடணும். மித்த நம்பர் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஓகேயா? மைனஸில் இருந்துச்சு அப்படின்னோம்னா. ப்ளஸ் வேல்யூனா பிரச்சனையே இல்லை. இது எப்படி எழுதிடலாம்? இங்கே 2 இருக்கா, 6 எழுதிங்க. 6 மட்டும் கணக்கில் எடுக்க மாட்டீங்க, புள்ளிக்கு அப்புறத்துலேருந்து கவுண்ட் பண்ணிடுங்க. சேர்த்து எழுதும் போது 3 இங்கே 1 2 3 4. அவ்வளோதான். சரியா?
இப்போ இந்த அறிவியல் குறியீட்டில் எழுதணும். 5 வச்சுக்குவோம். புள்ளி 0 1 மட்டும் போட்டுக்குவோம். இன்ட்டு 10 அடுக்கு இதுலேருந்து கணக்கு பண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7. அப்போ 10 அடுக்கு 7 இந்த ஹோல் பவர் 4. ஓகே, அப்போ இந்த 4 இதுக்கும் போதும் இதுக்கும் போதும். கரெக்ட் தானே? அப்போ 4 இதோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 இன்ட்டு 7 28 10 பவர் 28. ஓகே, இன்ட்டு 5.0 ஈக்குவல் டு பவரில் 4. இது 4 தடவை பெருக்கிங்க. 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 5 25 25 5 125 125 5 625 625. ஓகே, இது மொத்தமா 625 வரும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதையும் நம்ம தசம குறியீட்டில் தான் எழுதணும். அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க? புள்ளி வைப்பீங்களா? அப்போ 6.25 எத்தனை புள்ளி வச்சிருக்கீங்க? 1 2 புள்ளி வச்சிருக்கீங்களா? இன்ட்டு 10 அடுக்கு ஆல்ரெடி 28 இருக்கா? அந்த 28ஓட அந்த ரெண்டையும் கூட்டிக்கோங்க. அப்போ பாயிண்ட் என்னது? 30. ஓகேயா? அந்த மாதிரி நம்ம கூட்டிக்கணும். பாயிண்ட் எங்கெங்க எடுக்கிறீங்களோ அங்கே வரைக்கும் கூட்டிக்கணும். சரி, இதுக்கு எப்படி நீங்க அறிவியல் குறியீடு எழுதுவீங்க? இப்போ எப்பயும் போல நம்பருக்கு அடுத்து நம்ம புள்ளி வைப்போம் இல்லையா? ரைட். அப்போ 5.0 இப்போ 5 வரைக்கும் கணக்கு தான். 1 2 3 4 5 முதல் நம்பர் வரைக்கும் கணக்கு. 1 2 3 4 5 6 7 8. 8 என்ன வருது? 8. அது எப்படி எழுதிங்க? 10 அடுக்கு -8 இந்த ஹோல் பவர் 3. ஓகேயா? அப்போ இங்கே என்ன வரும்? இதை இதோட பெருக்கிக்கங்க. -24. கரெக்டா? 10 அடுக்கு -24 இன்ட்டு 5 பவர் இங்கே எழுதுவீங்க 3 தான் எழுதுவீங்க. 5 பவர் 3 125. 125 எப்படி எழுதணும்? 1.25 எழுதுவீங்க. அப்போ இதுக்கு 2 5 பின்னாடி எழுதுவீங்க இல்லையா? அப்போ இது என்ன வரும்? 2 டிஜிட் எக்ஸ்ட்ரா சேரும் இல்லையா? அப்போ இது என்ன அர்த்தம்? இன்ட்டு 10 அடுக்கு 2ன்னு அர்த்தம். கரெக்டாக அப்படி தானே எழுதுவோம்? 1.25 எப்படி எழுதுவீங்க? இங்கே புள்ளி வச்சு 10 அடுக்கு 2ன்னு எழுதுவீங்க. இன்ட்டு இங்கே என்ன இருக்கு? 10 அடுக்கு -24 இருக்கு. இது +2, இது -24. அப்போ கழிச்சிடும். அப்போ என்ன வரும்? 1.25 இன்ட்டு 10 அடுக்கு -22. 24லேருந்து 2 கழிச்சிட்டேன்னா 22. ஓகேயா? எனக்கு இதுல ஏதாவது ஒன்று செஞ்சு நீங்க இப்போ ஆன்சர் சொல்றீங்களா? இந்த ஒரு மாடல் நான் சொல்லித்தரேன். இந்த பெருக்கல் இல்லைன்னா வகுத்தல் கூட சொல்லித்தரேன் நான். ஓகே, சரி. இது எப்படி எழுதுறதுன்னு முதல்ல எழுதிக்கலாம். என்ன எழுதுவோம்? 4.0 இன்ட்டு 10 அடுக்கு 1 2 3 4 5 6 6 6. ஜெயக்குமார் வீடியோ அவைலபிளா இல்லையா? நீங்க ஒரு தடவை வெளியே போயிட்டு உள்ள வந்து பாருங்களேன். 6 இந்த ஹோல் பவர் 3 இருக்கு. சரி, இது எப்படி எழுதுவோம்? இந்த 3 இதோட பெருக்கிக்குவோமா? 18. 6 3 18. 10 அடுக்கு 18. இதை 3 பவரா எழுதணும்னா 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 4 4 16 16 4 64 64. அப்போ 6.4ன்னு வைப்போம். 6.4னா ஒரு டிஜிட் தான் வந்திருக்கு. அப்போ 10 அடுக்கு 1. அப்போ பின்னாடி இருக்கனால இதோட 1 சேர்த்துக்கலாம். கரெக்டா? அப்போ 6.4 இன்ட்டு 10 அடுக்கு 19ன்னு எழுதிக்கலாம். அதை சரியா வச்சுக்கலாம். ரைட்டா? இல்லை நம்ம இப்போதைக்கு பெருக்க தானே போகிறோம், டிவைட் பண்ண தானே போகிறோம். இதை அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரிதான். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? எனக்கு 64 இன்ட்டு 10 அடுக்கு 18. ரைட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு 64.0 இன்ட்டு 10 அடுக்கு 18 வச்சுக்கிறேன். டிவைடட். இப்போ இதை கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தா எப்படி இருக்கு? சம்ம நம்மளுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இங்கே 1 2 3 4 5. அப்போ முன்னாடி போயிருக்கு -5. 2.0 இன்ட்டு 10 அடுக்கு -5 இந்த ஹோல் பவர் 4. அப்போ என்ன கிடைக்கும்? 4 5 20 -20 10 அடுக்கு -20 இன்ட்டு 4 தடவை போட்டோம்னா 2 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும்? 2 2 4 4 2 8 8 2 16. அப்போ இது என்ன எனக்கு கிடைக்குது? 16.0 இன்ட்டு 10 அடுக்கு -20. ஓகேயா? ரைட்.
இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 16 இதையும் எவ்வளவு அடிச்சு கொடுக்க முடியும்? அடிச்சு கொடுக்கலாமா? ஒரு 16 16 4 16 64 கரெக்டா? ரைட். சோ அப்ப 4 இன்ட்டு 10 இருக்கு. இப்ப இங்க மைனஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணா பவரை கழிச்சிடணும். இங்க மைனஸ் இருக்கிறனால மேல என்ன பண்ணிடணும் அந்த பவரை கொண்டுட்டு போய் கூட்டிடணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரைட்டா? இங்க இங்கேயும் பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னோம்னா பவர் ரெண்டு என்ன பண்ணிருங்க கழிச்சிருங்க. ஏன்னா ஏ பவர் எம் டிவைடட் ஏ பவர் என் பேஸ் சேமா இருந்து பவர் டிவைட்ல இருந்துச்சுன்னா கழிப்போம். ஓகே, இங்க பவரே மைனஸ்ல இருக்கு. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் இங்க என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். அதனால இங்க பவர் மைனஸ் இருக்கனால இது ரெண்டையும் கூட்டி போட்டுருங்க. 18 இன்ட்டு 20 38. அவ்வளவுதான் இதோட ஆன்சர். அப்போ இந்த ஜீரோ மட்டும் மறந்துடாங்க. 4.0 இன்ட்டு 10 அடுக்கு 38. ஓகேயா? எனக்கு இந்த சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சம் சொல்லுங்க. மூணாவது கணக்கு இந்த சம் சொல்லுங்க. தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சம் தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க.
ஓகே, இந்த சம் பார்க்கலாம். வெரி குட் வீணா, வெரி குட். இது எப்படி எழுதுவோம்? 3 இன்ட்டு 3.0 இன்ட்டு 10 to the power 1 2 3 4 5 10 to the power 5 the whole power 2 கரெக்டா? சரி, அப்போ இது என்ன வரும்? இதை வந்து இதை வந்து 2ஓட பிரிக்கிக்கும். அப்போ 5 இன்ட்டு 2 10 10 to the power 10 வரும். ஓகே, அடுத்து இங்கே இதை 2ஆல் பெருக்கணும்னா 3 இன்ட்டு 3 3 9. அப்போ 9.0 இன்ட்டு 10 to the power 10 இதுக்கு அதானே வரும். 9.0 இன்ட்டு 10 to the power 10. ஓகே, இன்ட்டு இந்த எடுத்துக்கலாம். இது என்ன வரும்? 2.0 இன்ட்டு 10 to the power 1 2 3 4 10 to the power 4. ஓகே, இன்ட்டு the whole power 4. சரியா? 4 பெருக்கணும்னா 10 to the power 16. வெரி குட், வெரி குட் வீணா, வெரி குட். 16 இன்ட்டு இதை 2 தடவை பெருக்கு 4 தடவை போட்டோம்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 2 4 4 2 8 8 2 16. 16 எப்படி எழுதுவோம்? 1.6 எழுதுவோமா? அப்போ ஒரு டிஜிட் எக்ஸ்ட்ரா ஆக்கியிருக்கும். அப்போ என்ன எழுதுவோம்? 10 to the power 17 அப்படின்னு வச்சுக்குவோம். சரியா? ரைட். அப்போ என்ன இருக்கீங்க நம்மளுக்கு? 9.0 இன்ட்டு 10 பவர் 10 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10 to the power 17. ஓகே, அப்படிதானே இருக்கு. இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும். சரி, எப்படி பெருக்குவீங்க? முதல்ல 9 இன்ட்டு 16 பெருக்குங்க. என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 14க்கு 4 மிச்சம் 1 54க்கு 4 இல்லையா? மிச்சம் 5 9 9 + 4 144. கரெக்டா? 144. ஆல்ரெடி ஒரு டிஜிட் இருக்கு. இங்க கூட நம்ம டிஜிட் வைக்க வேணாம். இதை கூட இப்படியே வச்சுக்கோங்க. கடைசியா நம்ம டிஜிட் வைக்கல வச்சுக்கலாம். 16 இன்ட்டு 16ன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? ரைட். அப்ப 144.0 இன்ட்டு 10 அடுக்கு 10 இன்ட்டு 10 அடுக்கு 16. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 10 இங்க 16. பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணிக்குவோம் இன்ட்டுனா. அப்ப 10 பவர் 26 இன்ட்டு 144. கரெக்டா? இது வரைக்கும் கரெக்ட். வெரி குட் வீணா, வெரி குட். இப்போ கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்ப இங்க 144 நான் எப்படி எழுதுவேன்? 1.44 எழுதுவேன். அப்போ 1 2 0 2 டிஜிட். அப்ப 2 டிஜிட் என்ன பண்ணிக்குவேன்? பவர்ல கூட்டிக்குவேன். 28 1.44 இன்ட்டு 10 to the power 28. ஓகேயா? இதுதான் கரெக்ட் ஆன்சர். வெரி குட் வீணா, வெரி குட். இப்ப இந்த பாருங்க, இதுக்கு இந்த ஒளியாண்டு இதை எனக்கு வந்து சொல்லுங்க. சயின்டிபிக் நோட்டேஷன்ல சொல்லுங்க. அதையும் சொல்லுங்க. அந்த எலக்ட்ரானோட நிறையையும் சொல்லுங்க. இது பின்னாடி போகுது. அப்ப என்ன பண்ணுவோம்? 9.60528 வரைக்கும் நம்பர் வரைக்கும் எழுதிக்கணும். இன்ட்டு 10 to the power புள்ளி இங்க வச்சோம், இங்க வச்சோமா? அப்ப இங்க இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ 10 to the power 15. அவ்வளவுதான். சரியா? அதே இது எழுதும் போது எங்க புள்ளி வைப்போம்? இங்க புள்ளி வைப்போம். ரைட்டா? 9.109382 இன்ட்டு 10 to the power இங்க வச்சோமா? இங்க இருந்து 1 இல்ல 3ஓட மடங்கு தான். 3 6 9 12 15 18 21 24 27 30 31. வெரி குட், வெரி குட்ரா, வெரி குட். 31. என்ன 31? முன்னாடி எண்ணி இருக்கும். அப்போ -31. வெரி குட் வீணா, வெரி குட். அவ்வளவுதான்.
இந்த கணக்கெல்லாம் பாருங்க, ரொம்ப ஈஸியான கணக்கு. ரூட் பவர் 80. 80 எப்படி எழுதுவீங்க? 2ஆல போட்டீங்கன்னா 40. திருப்பி 2ஆல போடுங்க, 20ஆ? திருப்பி 2 10, திருப்பி 2 5. 5 ரூட்ல எழுதிடுவீங்க. இங்க 2 2க்கு ஒரு 2, இங்க எதுவுமே இல்லைன்னா 2 இருக்கதா இருக்கும். 2 2க்கு ஒரு 2, 2 2க்கு ஒரு 2. அப்ப 4 ரூட் 5. அப்ப இங்க பாருங்க, 4 ரூட் 5. அப்ப கேயோட மதிப்பு என்னது? 4. புக் பேக் சம் ரொம்ப முக்கியம். இந்த இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த மாடல்லாம் சரிங்களா? அப்படியே புக் பேக்ல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த மாடல்லாம் பார்த்துருப்பீங்க. 19வது சம் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேயா? சரி, இதை எப்படி எழுதுறது? நம்ம எப்படி எழுதலாம்? இதை என்ன வரும் எக்ஸோட வேல்யூ? இப்போ இதை நான் எப்படி எழுதுவோம்னா 9x/2ன்னு எழுதுவோம். ரைட்டா? இது இங்க எதுவுமே இல்லைன்னா 2 இருக்கா? இதை இங்க கொண்டுட்டு எழுதுவோம், டிவைடர் எழுதுவோம். அப்ப இதை எப்படி எழுதுவீங்க? 9 2/3 எழுதுவோம். கரெக்டா? பேஸை விட்டுருங்க, பவரை மட்டும் எடுத்துக்கங்க. x/2 ஈக்குவல் டு 2/3. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 3x ஈக்குவல் டு 4. அப்ப x ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 4/3. ஆன்சர் எங்க இருக்கு? 4/3 தான் இருக்கு. அவ்வளவுதான். ஓகேயா? இந்த மாடல்லாம் நம்மளுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இது எல்லாமே எதுல பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் தான். அப்ப இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபிகேஷன்லாம் அவன் கேட்டுறான். ஓகேயா? சிம்பிளிஃபிகேஷன் பாக்குறோம் இல்லையா? அதுலதான் ஃபுல்லா இந்த இதெல்லாம் வருது. இயற்கணிதம் அதே மாதிரி அல்ஜிப்ராவும் சரி, நம்பர் சீரிஸும் சரி, முழுக்க முழுக்க சிம்பிளிஃபிகேஷன் தான். கேட்டு இந்த பாலினாமல்ல ஹையஸ்ட் டிகிரி எதுன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பல்லுறுப்புக்கோவையோடைய உயர்ந்த படி எது அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த இருக்கு பாருங்க, இதுக்கு மேல 6a/b 8 இருக்குன்னா இங்க 1 இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க, 9 வருதா? அதே மாதிரி இங்க பாருங்க, 2 3 2. அப்ப 5 5 + 2 7. அதே மாதிரி 1 1 2 2 + 1 3. ஓகேயா? அப்ப எது உயர்ந்த படி? 9 தான் உயர்ந்த படி. அவ்வளவுதான். ரைட்டா? இங்க நான் அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். நம்மளுக்கு டைம் இல்லாதல கொஞ்சம் முக்கியமான மாடல்ல உள்ள சம்மா போலாம். ஓகேயா? இந்த மாதிரி இது இதோட ஃபேக்டர்னு கொடுத்துறாங்க. இது காரணி எனில் இதோட மதிப்பை காண்கன்னா இது எப்படி எழுதணும்னா x + 2 = 0, x = -2. +2 இருந்தா -2, -2 இருந்தா +2. அப்ப x இருக்கிற இடத்துல நீங்க என்ன அப்ளை பண்ணா -2³ தான் அப்ளை பண்ணணும். +2³ வச்சு ஆன்சர் இருக்கும். நம்ம -2³ வச்சு தான் அப்ளை பண்ணணும். 2 -2 x இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் -2. 8 ஒற்றைப்படையில இருந்துச்சு. மேல இருக்கிறது மேல இருக்க நம்பர் வந்து பவர்ல இருக்கிற நம்பரு ஆட் நம்பரா இருந்தது அப்படின்னு வைங்கனாலே உங்களுக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ்ல தான் வரும். ஈவன் நம்பரா இருந்தா பிளஸ்ல வரும். மைனஸ் இருந்துச்சா இங்க பாருங்க, மைனஸ் இங்க ஆட் நம்பர்ல இருக்கு. அப்ப மைனஸ்ல தான் கண்டிப்பா வரும். -8.
மைனஸ் 4 இது ஈவன் நம்பர் அப்ப பிளஸ்ல வரும் 4 ரைட்டா. இது 2 இன்ட்டு 2 4 மைனஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் 4 பிளஸ் 20 மைனஸ் 8 மைனஸ் இன்ட்டு 4 மைனஸ் 16 பிளஸ் 4 பிளஸ் 20 பிளஸ் நம்பர்லாம் கூட்டிக்கோங்க. இது 24 ஓகேங்களா. இதை கூட்டினீங்கன்னா கிடைக்கும் மைனஸ் 24 அப்ப 0. இப்போ காரணியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 0வா தான் இருக்கும். ஓகேயா 0வா இருந்தாலும் ஒரு காரணியாவே இருக்க முடியும், ஃபேக்டராவே இருக்க முடியும். இதுல எப்படி நம்மளுக்கு கேட்பாங்கன்னா இந்த மாடல் இதை நீங்க பார்த்திருப்பீங்க ஆல்ரெடி. இது கேட்ட சம் தான். புக்ல இருக்கிற சம் நிறைய சம் வந்து நம்பர் மாறாம கேட்பாங்க. ஓகேயா ரைட். இப்ப எக்ஸ் மைனஸ் 2 ஒரு காரணினா எம்மோட மதிப்பு என்ன? அப்ப மைனஸ் 2ஆ இருக்கு. அப்ப நீங்க என்ன எழுதுவீங்க? எக்ஸோட வேல்யூ பிளஸ் 2ன்னு போடணும். 2 அப்ப 2 பவர் கியூப் மைனஸ் 6 2 பவர் 2 பிளஸ் எம் இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 பிளஸ் 4 கரெக்டா. இப்ப 2 பவர் 3 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 8 மைனஸ் 4 2m பிளஸ் 4 ஈக்குவல் டு 0 வச்சுக்கணும். சரியா, ஏன்னா காரணி தானே அதனால. இது 2 16 மைனஸ் 24 பிளஸ் 2m பிளஸ் 4 பிளஸ் வேல்யூலாம் கூட்டிக்கோங்க. 16 பிளஸ் 4 20 மைனஸ் 24 பிளஸ் 2m ஈக்குவல் டு 0. அப்ப மைனஸ் 4 பிளஸ் 2m ஈக்குவல் டு 0 கரெக்டா. என்ன கிடைக்கும்? பிளஸ் 4 இங்கிட்டு போயல மைனஸ் 4 மாறிடும். 2 2 2 4 m ஈக்குவல் டு 2. m வந்து என்னது 2 m 2. ஓகே, அந்த மாடல்னா அப்ப இதுல இருக்கதை நீங்க பார்த்து கரெக்டா செஞ்சிடலாம் இல்லையா. இந்த மாடலை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேயா, இந்த ஃபார்ம்லாம் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நீங்க புக் எடுத்து பொறுமையா 2 தடவை ரீட் பண்ணீங்கனாலே நீங்க செஞ்சிடலாம். அதனால ஃபார்முலாவை கண்டிப்பா பாருங்க. ஓகேயா, இந்த சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. கியூபு இங்க 15 கியூபு பிளஸ் 5 கியூப் இருக்கு. ஓகேயா, ஒண்ணுமே இல்லை. இந்த 3 நம்பரையும் பெருக்குங்களேன், என்ன வருதுன்னு சொல்லுங்களேன். இந்த 3 நம்பரையும் பெருக்குங்க. 10 இன்ட்டு 15 150. 150 இன்ட்டு 5 என்ன கிடைக்கும்? 0. 5 25க்கு 5 மிச்சம் 2 10 10 2 என்ன கிடைக்குது? ஓரஞ்சு 5 5 2 7 750 இன்ட்டு 3 0. 15க்கு 5 மிச்சம் 1 21 22 கிடைச்சிருச்சா? அவ்வளவுதான். இந்த சம் கொடுத்திருந்தா மட்டும் நடுவுல மைனஸ் இருக்கணும், இங்க பிளஸ் இருக்கணும், 3 நம்பருமே கியூப்ல இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னோம்னா 3 இன்ட்டு அந்த 3 நம்பரையும் பெருக்கிறீங்க. 10 இன்ட்டு 15 இன்ட்டு 5 அவ்வளவுதான். சரியா, இந்த மாதிரி பெருக்குனீங்களே இதுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேயா, இதா இருக்கு. இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, 3மே கியூப்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? 7 இன்ட்டு 10 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3ஆல பெருக்கிறோம் இந்த 3 நம்பரையும். ரைட்டா, அவ்வளவுதான். 3 9 9 இன்ட்டு 10 90 90 இன்ட்டு 7
9 63 630 இதோட ஆன்சர். ஓகேயா? ரைட். இதுல இன்னும் கொஞ்சம் ஷார்ட்கட்ல இந்த பவருக்குலாம் நம்ம பார்க்கலாம். இதை நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு வேற ஏதாவது நம்ம பார்த்த வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு கேட்கிற மாடல் இதுல இருக்கு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த சம் அடிக்கடி கேட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா திருப்பி கேளுங்க. இந்த இந்த ஃபார்முலா பாருங்களேன். மூணையும் கூட்டி ஸ்கொயர் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab 2bc 2ca. இது எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு ஏ பிளஸ் பி பி பிளஸ் சி சி பிளஸ் ஏன்னு எழுதலாமா? ஞாபகத்து வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடா ஒரு சம் சொல்றேன் பாருங்க. இந்த சம் பாருங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகேயா? இந்த கொடுத்துட்டான். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஒய் இசட் கொடுத்துருக்கானா? அப்போ இது எப்படி இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட் ஒய். கரெக்டா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணலாமா? 99 81. இந்த நம்பர் என்ன பண்ணலாம்? 2ஆல பெருக்கிக்கலாமா? 2ஆல பெருக்கிக்கிறேன் 26. ஏன்னா இங்க 2 இந்த வேல்யூ தான் இது. பெருக்கிக்கிறேன். என்ன கிடைக்கும் எனக்கு? 12க்கு 2 மிச்சம் 1 52. இந்த 52 எனக்கு இது மட்டும்தான் வேணும். இங்க கொண்டு போய் நான் கழிச்சுக்கலாமா? அப்ப 51ல இருந்து 52 கழிங்க. அவ்வளவுதான் ஆன்சர். 9 8ல 5 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? சரி, 7ல 5 போயிடுச்சுன்னா 2. இதோட ஆன்சர் 29. ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, இந்த ஒரு ஃபார்முலாவை படிச்சுட்டு வந்து உட்காந்துட்டீங்கன்னா நம்ம ஷார்ட்கட்டை ஈஸியா கொண்டுட்டு போயிடலாம். ஓகேயா? ஸோ அப்போ நாளைக்கு வரும்போது எல்லாரும் கம்பல்சரியா இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேயா? பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே வீணா, ஓகே. தீபக், தேங்க்யூ தீபக். ஓகே, டவுட் இல்லாதவங்க கிளம்பலாம். வீணா தேங்க்யூ தேங்க்யூ. டவுட் இருக்கவங்க மட்டும் இருந்து கேட்டு போங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ராஜி, தேங்க்யூ.